இந்த ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷில் கிராமர் நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும் அண்ட் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். என்னென்னு பார்க்குறீங்களா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ அதில் சிலது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். நவுன் அப்படிங்கிறது நேம், பிளேஸ், அனிமல், திங்ஸ் இதெல்லாம் நம்ம குறிக்கிறது. அருண் இஸ் மை ஃப்ரெண்ட். இந்த இடத்துல அருண்கிறது ஒரு நேம் இல்லையா? ஸோ அருண் இஸ் அ நவுன். இந்த அருணை பற்றி நான் டிஃபைன் பண்ணுறேன், அவங்க கேரக்டரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு அருண் இஸ் ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட். அருண் எப்படிப்பட்டவன்? ஸ்மார்ட், இன்டெலிஜென்ட். ஸோ இது ரெண்டுமே அட்ஜெக்டிவ். இதுவே அருண் ஏதாவது ஒரு செயலை செய்கிறான் அப்படின்னா அந்த ஆக்ஷன்ஸை குறிக்கிறதுக்கு பேர் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு அருண் ஈட்ஸ் ஸ்லோலி. அருண் ஸ்லோவாக சாப்பிட்றான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ சாப்பிட்றது அப்படிங்கிறது ஆக்ஷன். ஸோ இட் இஸ் அ வேர்ப். இதுவே அந்த ஆக்ஷன் எப்படிப்பட்டது? ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, அருண் ஈட்ஸ் ஸ்லோலி. ஸோ ஸ்லோலி அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப். வேர்பை டிஃபைன் பண்ணுறது அட்வர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சில பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அது வரைக்கும் இங்கிலீஷ் பார்ட்னர் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட்.